இந்த டாக்டர் இந்த தையிட்டி விகார காணி சம்பந்தமா என்ன நிலப்பாடு? அது இன்னும் அது தொடர்பாக மீட்டிங்கள் நடந்து கொண்டிருக்கு ஜனாதிபதி மட்டத்தில். ரெண்டபடியால் அதுக்குரிய அந்த 3 கட்ட நடவடிக்கைகள் முடிஞ்சது. அது தொடர்பாக வேலை நடந்து கொண்டிருக்கு. அதுக்குரிய தீர்வு தரப்படும். ஆனா என்னென்று சொன்னால் இப்ப நீங்கள் ஒரு பக்கம் அப்படி சொல்றீங்க, ஆனா மற்ற பக்கம் ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுத்து வந்து தென்கோவிலிருந்து வாராக்கள் அங்க விழாக்கள் கொண்டாடுற வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அது பார்த்தால் வந்து காணி விடுவிக்கிறதுக்குரிய ஒரு செயல்பாடு மாதிரி இல்லை. போலீசார் வந்து அப்படி நடந்து கொள்றது மக்களை சரியா ஒரு விரக்தி நிலைக்கு கொண்டு போகுது. உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி சொல்லி அங்க இருந்து இங்க கும்பிட வரீனம் ஒரு கதையை சொல்லி இருக்கிறேன். இல்ல இல்ல அதை வரீனம் ஒரு பிரச்சனை. ஆனால் வந்து இந்த போலீசார் வந்து முழுக்க வந்து போலீஸ் வாகனங்கள்ல சப்ளை போகுது, மூட்டை சப்ளை போகுது, ஆமி வாகனங்கள்ல போகுது. அப்ப ஆமியும் போலீஸும் வந்து தொடர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை குறிக்க சப்ளை செய்யணும்னு சொல்லி சொன்னால் அது என்பிபின் இந்த வரையறைக்குள்ள வந்து அது ஒரு சட்டபூர்வமான ஒரு செயல்பாடாக இருக்க முடியும். நீங்க உங்களோட ரிக்வெஸ்ட் கொடுங்க, நாங்கள் கேட்போம் என்னென்ன அப்படி போகுது. டாக்டர் நீங்கள் இப்படி கதைக்கிறது பொருத்தம் இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப இதுல வந்து ஆர்டிஐக்களால தான் இதுல கதைக்கிறேன்னு சொல்லி அப்புறம் இங்க வருவான் இல்ல. நீங்கள் அப்ப அதுல இப்ப அது இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. தயவுசெய்து வந்து உங்கள்கிட்ட நீங்கள் இந்த மக்கள்கிட்ட பிரதி என்ற அடிப்படையில் வந்து இதை ஆக குறைஞ்ச அந்த மக்களுக்கு நம்பிக்கை வாரத்துக்கு வந்து போலீசார் 300-400 பேர் குவிஞ்சிருந்து அந்த போராடுற காணி உரிமையாளர்களுக்கு காணிக்க போவிடாம தடுத்து வச்சுக்கொண்டு தென்பகுதியிலிருந்து வாராக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து சகல நிகழ்வுகளையும் தொடர்ந்து செய்யறதுக்கு வந்து அந்த ஒத்துழைக்கிறதை கட்டுப்படுத்த வேண்டும். அது ஒரு எங்களோட மிகவும் பிரியமான ஒரு வேண்டுகோள் வந்து என்னோட அந்த அளவுக்கு மோசமா வந்து நடந்து கொள்கிறார்கள் போலீசார் வந்து. மற்றது பொய் வழக்குகளை போடுறது வந்து நின்று ஒரு நியாயமான முறையில் போராட வலிக்கிறார்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கொண்டே பொய் வழக்குகளை போடுறது வந்து. அப்ப இது இப்படி செய்தால் வந்து இப்படி வந்து இந்த போலீஸ்ல வந்து நம்பிக்கை வரும். මේකස එන්නේ වන්දනාකර වෙන්නේ. ඒ වන්දනාකරුවන්ට අපි කිසිම දෙයක් දෙන්නේ නැහැ. අපි දෙන්නේ වතුර දෙන්නේ අපේ අයට, පොලිසිය අයට. අපේ වෙල්ෆෙයාර් එකක් තියෙනවා. අපි වෙල්ෆෙයාර් දෙන්නේ පොලිසිය අයට විතරයි. වෙන කාටවත් පිළිපැය දෙන්නේ නැහැ. எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், வாராக்களுக்கு வந்து தாங்கள் எந்த ஒரு இதுவும் செய்யறதோ ப்ரோமோட் பண்றதே இல்லையா? தங்கட போலீஸ்காரருக்கு மட்டும்தான் தண்ணி கொடுக்குறோமா? இல்ல උද්ඝෝෂණ පන්සල මෙතුමානවා නීති විරෝධ බිල්ඩින් නිසා එන මිනිස්සුව නවත්තන්න පුළුවන්. මම කියලා උසාවි කියලා ඒක නවත්තන්න. அதை சொல்லினா நீங்க நீதிமன்றத்துல போய் முறைப்பாட போட்டா நீதிமன்றம் நிப்பாட்டும், நீங்க நீதிமன்றத்துக்கு போயிடுவோம். ஆமா ஆமா சரி, காவல்துறை புலப்படுதுன்னா காவல்துறைக்கு எதிராக நீங்க ஒரு வழக்கு போட்டிருக்கலாம் தானே? இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா ஐயா, ஐயோ நாங்கள் வந்து நீதிமன்றம் இல்ல தான் ஐயா, நான் கேட்கிறேன், நான் உங்களோட பக்கம் தான் போசா போட் நான் கேட்கிறேன், ஏன் நீங்க கோர்ட்ல ஒரு வழக்கு போடல? என்னன்னு நீங்க இப்ப எனக்கு யார ஒரு ஆள் அடிச்சா நான் வழக்குக்கு தெரியலான்னு சுடவா? இல்ல இல்ல நாங்கள் ஒரு போலீஸ் அதனா சரி மைக்க வணக்கம் சார். மற்ற சம்பந்த காரணம் சித்திய ඔය සිද්ධිය වුණ දවසේ අපි මොන දුන්නා ප්‍රශ්නෙට. இனவாதமா செயல்பட்டவர் என்று சொல்லுங்க. பலாலி ஓய்சி, பலாலி போலீசார், அங்க வந்திருந்த அனைத்து போலீசார் நீங்களா இல்லையா? நாங்கள் ஒரு நாளும் டாக்டர்
சனம் நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி ஒரு நாளும் போராட்டம் செய்யல. முடிவு சொல்லி இது முடிவு சொல்ற கூட்டம் இல்ல, ஒருங்கிணைப்பு கூட்டம். ஐயா, நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். நீங்க விரும்பியோ விரும்பாமலோ நான் தான் பதில் சொல்ல வேண்டாம். சரியா? நீங்க சட்டம் பாருங்க, பாருண்டே சொல்லிட்டாங்க. அதுக்கு வழக்கு போட தேவையில்லை. எனக்கு அவங்க விடுறேன் சொல்லிட்டாங்க. அதை எடுத்து கொடுப்பேன். அதை என்ன வேலை எனக்கு? இந்த பிச்சைக்காரன் புண்ண சொறியத இல்ல வேலை. வரியா விளையும் கொள்ளுங்க. உங்களுக்கு வேணுமெண்டா பிச்சைக்காரன் புண்ணா இருக்கிற தையிட்டு. ஆனா எனக்கு அங்க இருக்கிற சனத்தின் வழி தெரியும். சும்மா நான் புனேந்திரன்ல இருந்து ஒவ்வொரு கதையா சொல்லுவேன். சரிதானே? ஒவ்வொரு நீ ஜகன்லான ஒவ்வொரு நீ புனேந்திரன்ல ஒவ்வொருத்தரும் வெடி வெடி செத்தா உங்களை மாதிரி கள்ளங்களால அதை மறக்க வேண்டாம். சரிதானே? உனக்கு ஆதாரம் போய் வழக்கு போடுறது மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.